உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது இல்லைங்கிறதெல்லாம் அடுத்த பட்சம். ஆனால் நீங்கள் பார்க்கக்கூடிய தொழில் ஏதோ ஒரு வேலை, ப்ரைவேட் ஜாப், கவர்மெண்ட் ஜாப், ஏதோ ஒரு வேலை, நீங்கள் அதில் தான் சம்பாரித்து உங்கள் குடும்பத்தை ரன் பண்ணுறீங்க. உங்களுக்கும் அதுக்கான சாப்பாடு, உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் அதில் தான் செய்கிறீங்க அப்படின்னா அதுதான் உங்களுக்கு முதற் கடவுள். அந்த இடத்துல தயவு செஞ்சு குடிச்சிட்டு போகாதீங்க. அது குடியாக இருந்தாலும் சரி, எண்ணெய், போதை, அது நீங்கள் படிக்கிற இடமா இருந்தாலும் சரி, அந்த படிப்பு தான் உங்களுக்கு வாழ்க்கைக்கு உதவ போகுதுன்னா அந்த இடத்துக்கு தயவு செஞ்சு குடிச்சிட்டு போகாதீங்க. இதுதான் முதல் அழிவு பாதை. நீங்கள் வந்து உங்கள் பிஸ்னஸாக இருக்கட்டும், இல்லை வேலையாக இருக்கட்டும், இல்லை உங்கள் படிப்பாக இருக்கட்டும், அந்த இடத்துல நீ போய் குடிச்சிட்டு போய் உட்காரிங்கனாவே உங்கள் வாழ்க்கையோடைய அழிவு பாதை அன்னைக்கு தான் ஸ்டார்ட் ஆகுது. நிறைய பேர் அதான் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, அதில் ஒரு அக்கறை போயிடுது. அந்த பிஸ்னஸில் அக்கறை இல்லாமல் தான் ஃபஸ்ட்டு குடிச்சிட்டு போய் உட்காடுறான். அப்புறம் படிப்படியாக அந்த குடி அதிகமாகிக்கிட்டே போகுது. அந்த பிஸ்னஸ் டல்லாகிட்டே வருது. கொஞ்ச நாள் கழிச்சு குடி அதிகமாகிடுது. பிஸ்னஸ் சுத்தமாக இழந்துட்டு டெய்லி குடிச்சிக்கிட்டு இருக்க வேலையை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஃபுல் டைம் அதுக்கு அடிக்ட்டும் ஆகிடுறாங்க. அப்புறம் எங்கேயாச்சும் காசு தேடி யார்ட்டாச்சும் கை மாற்றி வாங்கி கடனாகி அந்த வாழ்க்கையே அழிஞ்சு போயிடுது. தயவு செஞ்சு உங்களுடைய பிஸ்னஸில் என்றைக்குமே குடிக்கிற பழக்கத்தை வச்சுக்காதி. அதை விட வேறு மோசமான விஷயம் இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது. நம்ம வாழ்க்கைக்கு ஒரு தூணாக இருக்கிற ஒரு பிஸ்னஸை போய் அந்த இடத்துல நம்ம அலட்சியப்படுத்துகிறோம் அப்படின்னா நம்ம வந்து மிகப்பெரிய ஒரு தப்பு செய்கிறோம். நம்ம அன்றைக்கி கோயிலுக்கு போகும்போது நம்ம கண்டிப்பாக நம்ம குடிச்சிட்டு போக மாட்டோம். ஆனால் அன்றைக்கி அதையும் சில பேர் பண்ணுறாங்க. அதெல்லாம் உலகத்திலே ஒரு மோசமான ஒரு விஷயம். அது மாதிரி தான் நம்ம பார்க்கக்கூடிய பிஸ்னஸ், வேலை எல்லாமே. அந்த இடத்துல போய் குடிச்சிட்டு உட்கார்றது இந்த உலகத்தில் நம்ம வந்து என்ன சொல்கிறது, அது ஒரு அழிவு பாதை. அதுலேருந்து நம்ம வெளியில் வரதெல்லாம் அவ்வளோ சுலபம் கிடையாது. இவ்வளோ நாள் நீங்கள் தப்பு பண்ணியிருந்தாலும் திரும்ப அந்த தப்பை தயவு செஞ்சு பண்ணாதீங்க. நீங்கள் படிக்கிற இடத்துல தயவு செஞ்சு அந்த தப்பை பண்ணவே பண்ணாதீங்க.